ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்னைக்கு செட்டிநாட்டு ஸ்பெஷல் கருணக்கிழங்கு மசியல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இது செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி புளி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வெந்நீர் ஊற்றி ஊற வச்சுக்கணும். இப்போ இது 1/4 கிலோ கிட்ட கருணக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த வேக வச்ச கிழங்கை இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்தோன்னாக்க நல்லா உறிஞ்சிக்கிட்டு வந்துடும். நல்லா வெந்துருச்சுன்னா அதுவாகவே தன்னால் அப்படி கலண்டுட்டு வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கணும். உரித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த கிழங்கை என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சு நல்லா நசுக்கி எடுத்துக்கணும். ஏன்னா கருணக்கிழங்கு நல்லா வேக வைக்கலைன்னா நம்மளுக்கு அரிப்பாக இருக்கும். அதனால் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்படி பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் கிடச்சின்னா சின்ன வெங்காயம் ஒரு 20-25 எடுத்து நல்லா நைஸாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் 7-8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுவே இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பாதி தக்காளியை நான் நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 1 போடுங்க. ஏன்னா ரொம்ப தக்காளி சேர்க்க வேணாம். நம்ம புளி வேறு சேர்க்குறோம்ல, அதனால இதில் மிளகா பொடியெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாயோட நம்ம தாளிக்கிறப்ப வரமிளகா பிச்சு போட்டு தாளிக்க போகிறோம். அதுதான். அதனால் நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாய் எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு சட்டி வச்சு அதுலேருந்து 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் இதுக்கு நிறையா வேணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகா 2 மிளகாயை பிச்சுட்டு அதில் சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல பச்சை மிளகா, அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாயே நம்மளுக்கு வெந்து வரையில் நல்ல உரப்பு கரெக்டாக இருக்கும். மிளகா போட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதோடு சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். இப்போ அது நல்லா வதக்கிக்கணும். அதோட கொஞ்சம் அந்த கருணக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பை அதோடய சேர்த்துட்றேன்னா உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறணும் வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வச்சுருக்க தக்காளியையும் அதோட சேர்த்துக்கணும். தக்காளியும் நல்லா வதங்கி அப்படி சாஃப்டாக வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கருணக்கிழங்கு நல்லா வேக வைக்கலைன்னா நம்மளுக்கு நாக்கில் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அரிக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம இப்போ நசுக்கின கருணக்கிழங்கையும் அதோடு சேர்த்து நல்லா போட்டு கிண்டி விட்டுக்கிறணும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். மஞ்சள் பொடி மட்டும்தான் சேர்க்கணும், வேறு ஒரு இதுவும் சேர்க்க வேணாம். மஞ்சள் பொடியை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கிண்டியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அதோடு சேர்த்துக்கணும். புளிக்கு இன்னொருக்கா தண்ணி ஊற்றி நான் கரைச்சி ஊற்றுறேன். புளி ஏன் சேர்க்குறோன்னாக்க புளி சேர்த்தோம்னாக்க தான் அந்த கருணக்கிழங்குல உள்ள அரிப்பு நம்மளுக்கு இதுவாகும். அதுக்காக சொல்கிறேன். எல்லாமே கருணக்கிழங்கு செய்யல புளி சேர்ப்பாங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் அரிக்காமல் இருக்கும். நல்லா வேகவும் வச்சுக்கணும். இந்த மாதிரி புளியை ஊற்றுனதுக்கப்புறம் அந்த கருணக்கிழங்கு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா கட்டியாக இருந்துச்சுனாக்கா அப்படி கட்டியாக இருக்கும். அதுக்காக நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. ரொம்பவும் கருணக்கிழங்கு மசிக்க வேணாம். இந்த மாதிரி 1-2 இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் இன்னும் லேசாக தண்ணி சேர்க்குறேன்னா, ஏன்னா இது கருணக்கிழங்கு மசியலுக்கு நிறையா எண்ணெய் ஊற்றுனோம்னா தான் அப்படி சுருண்டு வரும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் கொஞ்சமாக இருந்துச்சுனாக்கா நல்லா வேகாது. நம்மளுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இது நல்லா கொதிச்சு அப்படி சுருண்டு வரும்னு சொல்லுவாங்கல்ல, கெட்டியாக வரும்னு அந்த அளவுக்கு வரணும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கொதிச்சு வந்துருச்சு. இடையில கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள் இடையில கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்திருக்குது. நான் இப்போ இடையில எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு இருந்தேன். மொத்தத்தில் 4 டேபிள் ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றணும். அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், மொத்தத்தில் இப்போ 7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்களும் அது கிண்ட இடையில எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றி கிண்டினோம்னா தான் அந்த மாதிரி சுருண்டு வரும். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செட்டிநாட்டில் எல்லாருமே அடிக்கடி செய்வாங்க இந்த கருணக்கிழங்கு மசியல்.
இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தயிர் சோறு, ரச சோறு எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சுருந்தே ஒரு 2-3 நாள் வரையிலும் வச்சுருந்து சாப்பிட்லாம். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.